நண்பர்களே, காட்டுக்குள்ள போறீங்க. அங்க தரையில ஒரு சின்ன தவளை இருக்கு. பாக்குறதுக்கு தங்க கலர்ல தகதகன்னு ஜொலிக்குது. அவ்ளோ அழகா இருக்கேன்னு ஆசையா கையில எடுத்து ஒரு போட்டோ எடுக்கறீங்க. அடுத்த 3 நிமிஷத்துல உங்க நாக்கு மரத்து போகும். 5 நிமிஷத்துல கை கால் செயலிழக்கும். 10 நிமிஷத்துல இதயம் துடிக்கிறத நிறுத்திடும். ஆமாங்க, வெறும் 2 இன்ச் நீளம் இருக்கிற இந்த தவளை கிட்ட இருக்கிற விஷம் ஒரே நேரத்துல 10 ஆரோக்கியமான மனிதர்களை கொல்லும் சக்தி வாய்ந்தது. பாம்ப விட, தேள விட ஆபத்தான இந்த குட்டி யமதர்மன்கள் யாரு? வாங்க, உலகின் டாப் 3 விஷத்தவளைகளை பார்க்கலாம். பட்டியல பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியமான உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. இந்த தவளைகள் பிறக்கும் போதே விஷத்தோட பிறக்கிறதில்ல. இவை காட்டுல சாப்பிடுற ஒரு வகை வண்டு, மெலிரிடே பீட்டில்ஸ் மற்றும் எறும்புகள்ல தான் இந்த விஷம் இருக்கு. அந்த பூச்சிகளை சாப்பிட்டு அந்த விஷத்தை ஜீரணம் பண்ணாம அதை தன்னோட தோல் மேல சேமிச்சு வைக்குது. அதனால தான் இதே தவளைய நாம வீட்ல வளர்த்து அதுக்கு சாதாரண சாப்பாடு கொடுத்தா அதுக்கு விஷமே இருக்காது. என்ன ஒரு டெக்னிக்ல! பட்டியல்ல 3வது இடத்துல இருக்கிறது காக்கோ விஷத்தவளை. இத சயின்ஸ்ல ஃபைலோபேட்ஸ் அரோடேனியான்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதோட வேலையே தனி ரகம். இதோட தோல்ல இருக்கிற விஷத்துக்கு பேரு பேட்ரகோடாக்சின். இந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ள போனா நேரா நரம்பு மண்டலத்தை தாக்கி தசைகளை அப்படியே முடக்கி போட்டுடும். இதோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. கொலம்பியாவின் அடர்ந்த காடுகள்ல வாழுற எம்பெரா பழங்குடி மக்கள் வேட்டையாட போறப்போ துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒரு சின்ன ஊதுகுழல வச்சிருப்பாங்க. அவங்க இந்த தவளைய பிடிச்சு ஒரு குச்சியால குத்தி அது வலி தாங்க முடியாம கசிய விடுற அந்த விஷத்தை தங்களோட அம்புகள்ல தடவிக்குவாங்க. அந்த அம்பு லேசா பட்டா போதும் பறவைகளோ விலங்குகளோ அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்துடும். அந்த அளவுக்கு வீரியமானது இந்த கோகோ தவளை. அடுத்ததா 2வது இடத்துல இருக்கிறது பேர்லயே கருப்பை வச்சிருக்கிற கருப்பு கால் விஷத்தவளை. இதோட அறிவியல் பெயர் ஃபைலோபேட்ஸ் பைகலர். பேருக்கு ஏத்த மாதிரியே இதோட உடம்பு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு கலர்ல தகதகன்னு மின்னும். ஆனா கால்கள் மட்டும் கருப்பா ஷூ போட்ட மாதிரி இருக்கும். இது பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் உலகத்திலேயே 2வது மிக ஆபத்தான தவளை இதுதான். இதோட தோல்ல இருக்கிற விஷம் சுமார் 150 மைக்ரோகிராம் இருந்தாலே போதும் ஒரு முழு மனிதனை சாகடிக்க. இதுவும் கொலம்பியாவின் மேற்கு பகுதிகள்ல தான் அதிகமா வாழுது. கோல்டன் தவளைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா இது உருவத்துல கொஞ்சம் சின்னது, விஷத்துல கொஞ்சம் குறைவு, அவ்வளோதான். மத்தபடி இதுவும் ஒரு நடமாடும் யமன் தான். கடைசியா உலகத்தையே மிரள வைக்கிற முதலிடம், அதுதான் கோல்டன் விஷத்தவளை. சயின்ஸ்ல இத ஃபைலோபேட்ஸ் டெரிபிலிஸ்னு கூப்பிடுறாங்க. அந்த பெயர்லயே டெரிபிள், அதாவது பயங்கரமானதுன்னு அர்த்தம் இருக்கு பாருங்க. இதுதான் உண்மையான த கிங் ஆஃப் பாய்சன். 1978ல தான் விஞ்ஞானிகள் இத முழுசா ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஒரே ஒரு தவளை கிட்ட, அதாவது சுமார் 1 மில்லிகிராம் அளவு விஷம் இருந்தா அது 10லிருந்து 20 மனிதர்களை அல்லது 2 ஆப்பிரிக்க யானைகளை அந்த இடத்திலேயே கொல்ல போதுமானது. கொடுமை என்னன்னா, இந்த தவளைய நீங்க கடிக்க கூட வேணாம். இது பயத்துல இருக்கும்போது தோல்ல விஷத்தை வியர்வை மாதிரி கசிய விடும். அந்த ஈரம் பட்ட கைய தெரியாம உங்க வாயில வச்சாலே கதை முடிஞ்சது. இந்த விஷம் நேரா இதயத்துக்கு போய் இதய துடிப்ப நிரந்தரமா நிறுத்திடும். ஹார்ட் ஃபெயிலியர். இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த விஷத்துக்கு இதுவரைக்கும் நேரடியான மருந்து கண்டுபிடிக்கப்படல. இயற்கை ஏன் இவங்களுக்கு இவ்ளோ அழகான கலர் கொடுத்திருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பேரு எச்சரிக்கை நிறம். அதாவது, நான் பார்க்க அழகா இருப்பேன், ஆனா ஆபத்தானவன், என்கிட்ட வராதேன்னு மத்த விலங்குகளுக்கு சொல்லாம சொல்றதுக்கான கலர் அது. ஆனா பாவம், காடுகள் அழியறதால இந்த தங்க தவளைகளும் இப்போ அழியும் விளிம்புல இருக்கு. இந்த தவளைய நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்களா இல்ல போட்டோ எடுப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உலகிலேயே அதிக வலி கொடுக்கக்கூடிய பூச்சிக்கடி புல்லட் ஆண்ட பத்தி பார்க்கலாமா? மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.